ம். திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல 3 வகையான இந்த பிரீஸ்ட் இருக்காங்க, பூஜாரிகள். ம். அவங்க சில பேர் இது சிவாச்சாரியர்ம்பாங்க, போத்திரிம்பாங்க, திரிவதந்திரன்பாங்க. பாவம் அவன் வந்து பென்ஷன் 3000 கிடைக்கிறது 10 பஞ்சாயிரம் இத்ரூண்டு. அதை வச்சே அவங்க ஓட்டணும். ஏங்க நீங்க வந்து டாஸ்மாக்ல 10 ரூபாய் 20 ரூபாய் வைப்பீங்க. கேஷ் ஃபார் பாட்டில், கேஷ் ஃபார் கான்ட்ராக்ட், கேஷ் ஃபார் ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன், அது எல்லாத்துக்கும் நீங்க கேஷ் வாங்குறீங்க. அவங்க பாவம் வயிற்று கழுவுறதுக்கு 3000 ரூபாய் அவங்க வாங்கினாங்கன்னா உடனே எப்படி பண்ண முடியும்னு சொல்லி இவர் சொல்றாரு. அது வந்து நான் முதலமைச்சர் விஜயோடைய அமைச்சர் வந்து நான் வந்து வன்மையுடன் கண்டிக்கிறேன், வன்மத்துடன் கண்டிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, தமாஷுக்கு யாரும் கலாட்டா பண்ணி, ஐ திங்க் அனிதா ராதாகிருஷ்ணன், இவரு ரமேஷ் ஐயங்கார் தான். நான் ஐயங்கார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் வந்து பெரியார் பக்தன். இப்ப நான் சொல்றேன், அப்ப பெரியார் பக்தன் இருந்தா கிளம்பு, எங்க ஹெச்ஆர்என்சி அமைச்சரா நீ இருக்காத. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்ற ஆள் வந்து கடவுளை எப்படி வந்து போய் பாப்பான்? இல்ல இந்த இப்பேற்பட்ட ஒரு கடவுள் நம்பாத ஆட்களை வந்து ஒரு மஸ்ஜிதுக்கோ ஒரு சர்ச்சுக்கோ யாராவது இன்சார்ஜா போடுவாங்களா? நிச்சயமா போட மாட்டாங்க. அப்ப எப்படி கோயில்களுக்கு மட்டும், அதுவும் 38,000 கோயில்கள் இருக்கிற தமிழ்நாடுக்கு ஒரு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் எந்த வக்கல வந்து எனக்கு வந்து ஆண்டவன் மேலே இது பிலீஃப் இல்ல, அக்னாஸ்டிக், நான் வந்து பெரியாருடைய ஃபாலோவர், எனக்கு வந்து ஐயங்காரே போட மாட்டேன். பிறந்த மண், பிறந்த மொழி, பிறந்த இனம் எல்லாமே தான் முக்கியம். நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டும் அது முக்கியம். நிச்சயமா இப்ப ஏற்பட்ட ஆள் வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் அந்த அமைச்சரா இருந்தா இது மாதிரி குத்தி ஆய்வு பண்றேன், ஓய்வு பண்றேன், ஆய்வு எடுக்கிறது இவங்க எல்லாம் ஓய்வு தான் பண்ணணும். பாவம் அவங்கள போய் பிடிச்சி அவங்களுக்கு கலாட்டா பண்ணி ஊரறிய அவங்க பேரை கொண்டு வந்து நான் வந்து உனக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்குறேன், அந்த நோட்டீஸ் கொடுக்குறேன் சொல்லி கொடுத்து செக்யூரிட்டி கார்டை தள்ளி, இதெல்லாம் ரொம்ப அசிங்கங்க. வேற எந்த ஒரு ஹிந்துங்கிற முறையில பாவம் போட்டுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு கேட்கவா? 1000 ரூபாய் வாங்கினாங்க ஹிந்துஸ் எல்லாம், கேளுங்க. 1000 ரூபாய் வாங்கினாங்க 1977. எப்ப எம்ஜிஆர் உள்ள வந்தாரோ, எம்ஜிஆரோட ஃபால்ட் இல்ல, அப்ப இட் ஹேப்பன்ட். அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் 50 வருடங்கள், 49 வருடங்களாக கோயிலுக்கு ஹிந்துஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த கோயில் காணிக்கை போடுவாங்க தெரியுமா? நான் இவ்வளவு ஆச்சுன்னா நான் 1 பவுன் போடுவேன், நான் வந்து 4 பவுன் போடுவேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா. இது எல்லாமே இந்த கோல்ட இந்த வந்து பொண்ணை உருக்கி 50 வருடங்கள்ல 5 லட்சம் கிலோகிராம். எவ்வளவு? 5 லட்சம் கிலோகிராம். இதுல ஏதாவது பாவம் இந்த திருச்செந்தூர் குருக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு வந்துச்சா? பூஜாரிகளுக்கு வந்துச்சா? அங்க வேலை செய்யற வேறு சில ஆட்சிங்களுக்கு வந்துச்சா? யாருக்கும். நேரம் மும்பைக்கு போயிருக்கு. மும்பைக்கு போய் அங்க இருந்து அந்த கோல்டு வந்து எடுத்து பார ஆக்கி இந்த பார பேங்க்ல வச்சு அதுல வந்து வட்டி எடுக்கிறாங்க. அந்த வட்டி வந்து 1000 கிலோகிராமுக்கு 7.84 crores ஒரு வருஷத்துக்கு. 1000 கிலோகிராமுக்கு எவ்வளவு அனுப்பியிருக்கோம்? 5 லட்சம், 500,000. அதாவது அந்த வட்டி அலோன் நமக்கு வர வேண்டியது 4000 கோடி வர வேணும். தமிழ்நாட்டு கோயில்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? சூன்யம். அந்த 4000 கோடி வெறும் வட்டியில வருது பாத்தீங்களா? அதை விட்டுட்டு 1000 ரூபாய் வாங்குற ஒரு பூஜாரிய போய் நீ 1000 ரூபாய் வாங்கின, 1000 ரூபாய் வாங்கின ஸ்பெஷல் தர்ஷனுக்கு என்னவோ ரொம்ப பெரிய சமூக நீதி பண்ற மாதிரி இப்படி இது பண்றதுக்கு போய் அங்க இருந்து அந்த சண்டை போட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த பொண்ணுல இருந்து எடுத்து காசு கொண்டு வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, ரமேஷ் நிஜமாவே ஒரு அக்னாஸ்டிக், அது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்றால் வேற ஏதாவது ஒரு துறைக்கு மாத்துங்க, இந்த துறைக்கு இருக்கக்கூடாது. மூணாவது, அது சுத்தி இருக்கிற பலர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் விண்ணுலகத்திலிருந்து வந்து இறங்கியிருக்காரு இந்த அமைச்சர். விஜயோட அழகே எல்லாரோடையும் நல்லா பழகிறது தான். இது விண்ணுலகத்திலிருந்து வந்து இறங்கியிருக்காரு, அங்க இருந்து இப்படி பாக்குறாரு. இந்த ஆட்டிடியூட் நமக்கு வேணாண்டோ. நாம வந்து செக்யூலர், சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாரும் ஒண்ணு. செக்யூலர்னா அக்னாஸ்டிக் ஜஸ்டிஸ் இல்ல. இல்லைன்னா அவரை வந்து கூப்பிடுங்க, டிபேட் பண்ணலாம் இதை பத்தி. ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ஷுட் கோ. மற்ற அமைச்சர்களை பத்தி ஒவ்வொருத்தரா எடுத்து ஆய்வு பண்ணுவோம். இவருக்கு க்ளோஸ். ஸ்டாலின் சொன்னார்ல அப்படி, அப்புறம் தாவைக்கு அப்படி பண்ணாங்கல்ல, அந்த முதல்ல இந்த அமைச்சரவையில இங்கதான் பண்ணணுங்கிறது என்னுடைய பொதுவெளியில போடுற கருத்து. இதை நம்புற கோயிலுக்கு போற ஒவ்வொருத்தரும் இதை எல்லார்கிட்டையும் நிறைய மேக்சிமம் பதிவு வந்து பகிர்ந்து கொண்டு அனுப்பி விடுங்க.